Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலையாளி ஃப்ரம் இந்தியா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எமோஷனல் டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல்ல ஒரு ப்ராப்பரான மூவியை நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிவின் பாலி தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலோனா ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான நிவின் பாலி அவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஊர்ல வெட்டியா தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்காங்க. கட்சி விஷயமா வேலை செஞ்சுட்டு ஒரு சங்கி குரூப்ல பொலிட்டீஷியனா ஜாயின் பண்ணி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பாலிடிக்ஸ் காதல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம கமர்ஷியலா ஜாலியான ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல குடும்பத்துல அம்மா தங்கச்சி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அம்மா கஷ்டப்பட்டு குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. பொறுப்பே இல்லாம ஒரு நாள் நைட்டு கிரிக்கெட்டை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில பொறுப்பே இல்லாம ஒரு முஸ்லீம் வீட்டுல பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்காக பட்டாசு அடிச்சு கொண்டாடுவீங்களான்னு சொல்லி வம்பு பண்ணி ஒரு பாமை போட்டு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அந்த பிரச்சனையில இருந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக குடும்பமே ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை ஃபாரினுக்கு கல்ஃபுக்கு அமுச்சு விடுறாங்க. போன இடத்துல நம்ம கதையோட ஹீரோ ஒரு பாகிஸ்தான் சூப்பர்வைசர் கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, அங்கிருந்து எப்படி திரும்ப மீண்டு வந்தாரு, அங்க அவரோட வாழ்க்கையில அவர் எப்படி திரும்ப மனுஷனா மாறுறாருங்கிற ஒரு ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து அழகா கலர்ஃபுல்லா நீட்டா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா வாழ்க்கையில மதத்தை தாண்டி மனசு எவ்வளவு முக்கியங்கிறத அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆடு ஜீவிதம் ஸ்டைல்ல அங்க பிருத்திவிராஜ் எப்படி ஆடு மேய்க்க போய் மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நிவின் பாலி ஒட்டக மேய்க்க போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறி உருப்பிட்டாருங்கிறதெல்லாம் அழகா கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் தமிழ் லப்பிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் நிவின் பாலியோட வாய்ஸ் அந்த அளவுக்கு சூட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு, ரொம்ப ஆடா தனியா தெரிஞ்சிச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாலும் நிவின் பாலி அண்ட் தயான் ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேருமே இந்த ஸ்டோவ் அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பேக் போனா அமைஞ்சிருக்காங்க. சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ்க்கு ப்ராப்பரா ரியலிஸ்டிக்கா நடிச்சு காட்டியிருக்காங்க. பட் கம்பேக்கா இந்த மூவி அவருக்கு அமையலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அனஸ்வா ஸ்ரீனிவாசன் கேரக்டர் அந்த அளவுக்கு ப்ராப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்ணல. ஒரு சில இடத்துல ரொமான்டிக்கல் கேர்ள் ஃப்ரெண்டா வந்துட்டு மட்டும் தான் போய்கிட்டு இருக்காங்க வாக்கிங்லயே. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமர்ஷியல் பொலிட்டிக்கல் சட்டையரா மிக்ஸ் பண்ணி ஃபன் மேல ஃபன் கொடுத்து நிறைய டார்க் ஹியூமரையும் ஸ்டீரியோடைப்பையும் உடச்செஞ்சிருப்பாங்க. கம்யூனிசம் பேசுறவங்க எவ்வளவு காசு பாக்குறாங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு காதலையும் கிரிக்கெட்டையும் வச்சு வரக்கூடிய கல்வி அறிவு எவ்வளவு காமனா இருக்கணும், காமன் சென்ஸோட இருக்கணுங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா ஓகேவா டீசென்ட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் இம்பாக்ட்ஃபுல்லான எமோஷனல் டிராமாவை நீட்டா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல செமையான ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் கொடுத்திருந்தாங்க. எமோஷனல் டிராமாவை எஃபெக்டிவா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு கனெக்டபிளா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்லோனஸ் லெக்னஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல பயங்கரமா டிராக் அவுட் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரைசேஷனோட டெவலப்மெண்ட்காக தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். மலையாள மூவி எவ்வளவு ஸ்லோவா இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஒரு நல்ல படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் லைஃப் ஜேர்னின்னு சொல்லி அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல படிச்சும் வேலை இல்லாதப்ப வேலை இல்லாம வெட்டியா தண்டசோரா தான் இருக்குவேன்னு சொல்ற ஒருத்தனோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் எப்படி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிசினஸ் மேனா அவனை மாத்தி காட்டுதுங்கிற எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. ஐடியாலஜி கான்செப்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா டிரைவ் பண்ணிருக்காங்க. பட் இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜனகணமனன்னு சொல்லி ஒரு மூவி எடுத்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆனாரு. பட் அந்த மூவியோட லெவலை இந்த மூவி டச் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு ரொம்ப அவரோட ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜான ஒரு ஃபீல்ல தான் எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா படத்தை 2.25 மணி நேரத்துக்கு நரேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2.25 மணி நேரத்துக்குள்ள இன்னும் பிரசென்ட் பண்ணியிருந்தா எஃபெக்டிவா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருக்கும். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல டார்க் காமெடி மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ப ஓவர் ஃபன் ஃபிளெஜ்டா கொடுத்துட்டாரு. கம்பேரிட்டிவ்லி அந்த எலியோட நம்ம கதையோட ஹீரோட கேரக்டரைசேஷனை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சு அந்த சூப்பர்வைசர் செகண்ட் ஹாஃப்ல கல்ஃப்ல இருக்கும்போது அவரோட கேரக்டர் பூனையை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பூனைக்கு எலிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில அவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பிரச்சனை பண்றாங்க, அதனால அந்த எலி வந்து எப்படி பூனையா மாறுதுங்கிற கான்ட்ரோவர்சியான பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம்னு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ராப்பராவே நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லயுமே நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் பாசம்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சது நல்லா இருந்துச்சு. ராவா நேட்டிவிட்டி ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயம் செகண்ட் ஹாஃப்ல பிரெடிக்டபிளாவும் ஸ்லோவாவும் தான் இருக்குங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். சோ வீக்கெண்ட்ல டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மலையாளி ஃப்ரம் இந்தியா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.